Use transposition method to determine the value of the solution of the equation. Transposition method யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ transposition மெத்தடில் வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதர் டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போது வேரியபிள்ஸ் இதெல்லாம் வேரியபிள்ஸை லெஃப்ட் சைடு நம்ம வச்சுக்கலாம். 5x 7x வந்து இங்கே பாசிட்டிவ். ஒரு நம்பருக்கு முன்னாடி பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லைனாலும் அது பாசிட்டிவ். எந்த சைனும் இல்லைன்னா அது பாசிட்டிவ்னு மீனிங். ப்ளஸ் 7x ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 7x. இந்த டேர்மை ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ப்ளஸ் 3 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆச்சு ஷிஃப்ட் பண்ணால் இங்கே -4 அப்படியே இருக்கும். இந்த +3 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணால் -3. இப்போ இந்த டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். ஒரு நம்பர் பாசிட்டிவ்லேயும் இன்னொரு நம்பர் நெகட்டிவ்லேயும் இருக்குது. பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் இருந்தால் நம்ம நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நம்பரில் எது கிரேட்டரோ அதோட சைன் நம்ம போடணும். இப்போ 7ஐயும் 5ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 7x minus 5x 7 minus 5 2x 2xன்னு நம்ம நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பருக்கு பிஃபோர் இருக்க சைன் நம்ம போடணும். -2x. ஒரு நம்பர் பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ இருந்தால் ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பருக்கு பிஃபோர் இருக்க சைன் போடணும். இப்போது ஒரு நம்பரில் மைனஸும் இன்னொரு நம்பர் மைனஸும் இருந்தால் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போடணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 4 + 3 7 மைனஸ். ஒரு நம்பர் மைனஸும் இன்னொரு நம்பரும் மைனஸில் இருந்தால் இந்த இன்டிஜர்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் மைனஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இப்போது x = இந்த 2 வந்து -2 வந்து x கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த -2வை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். -7 டிவைடட் பை இந்த மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இது இந்த x கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மைனஸ்க்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். x = 7/2. இந்த எக்ஸோட இது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. -2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2வை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். அதுதான் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட். இந்த எக்ஸோட வேல்யூ 7/2. இதுதான் இந்த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து x = 7/2. இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். 3.8y - 8 = 2.3y + 7. இப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். இது பாசிட்டிவில் இருக்குது. ப்ளஸில் இருக்க 2.3y ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். 3.y - 2y - 2.3y = இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே +7 அப்படியே தான் இருக்கும். 7 -8 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது +8. இப்போ 3.8yலேருந்து -3.8yலேருந்து 3yயை மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணும். 3.8 - 2.3 8 - 3 5 1.5 1.5y = 15. இந்த 1.5 y கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 1.5 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு
கொண்டு போகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். y ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 1.5. 15 டிவைடட் பை 1.5 இருக்குது. ஒரு நம்பரை டெசிமலால் டிவைட் பண்ண முடியாது. டிவைசரில் டெசிமல் பாயிண்ட் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம 10ஆல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 டிஜிட்ஸ் இருந்தால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது பாயிண்ட் கேன்சல் ஆகிறதுக்கு டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ஸில் நியூமரேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். டினாமினேட்டரை எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகும். 15 into 10 150 டிவைடட் பை 1.5 into 10 வந்து 115.0 115 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இப்போது 150 டிவைடட் பை 15 டேபிளால் நம்ம டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை கேன்சல் பண்ணிக்கலாம். 115s are 15, 10 15s are 150. So therefore y equal to 10. இந்த yயோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் ஆன்சர்.